ஸோ இன்றைக்கான வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆம்ப்ளிஃபையரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம எஸ்வி ஆடியோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஆம்ப்ளிஃபையர் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் வந்து அவங்க டாடா ஏசி வெஹிக்கிளில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க டாடா ஏசி வெஹிக்கிளில் இந்த செட்டு வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அவங்க வேறு செட்டு இது பண்ணனால இந்த செட்டு வந்து ரொம்ப நாளாகவே வந்து ரொம்ப ஃப்ரீயாகவே இருந்தது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த செட்டு வந்து அவங்க எனக்கு வீட்டில் ஒர்க் ஆகிற மாதிரி பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 வோல்ட்டில் ஒர்க் ஆகிட்டு இருந்தது இவ்வளோ நாள் டாடா ஏசியில். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம கரண்ட்டில் வர மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ இது எப்படி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது பார்க்கலாம் வாங்க. ஸோ இதுதான் வந்து ஆம்போட இன்சைடு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 4440 சென்ட்ரு பண்ணி இருந்தது. ஸோ இதை வந்து நம்ம லைட்டாக வந்து லெஃப்ட்டு தள்ளி இது பண்ணி வச்சுருக்கோம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இந்த டேரெக்டாக 12 வோல்டேஜ் இந்த சுவிட்சுக்கு வந்து தான் இந்த போர்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதை எல்லாமே நம்ம டம்மி பண்ணிவிட்டு ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம், ஸோ டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஏசி சப்ளை இந்த சுவிட்சுக்கு போய் தான் ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு போகிற மாதிரி நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு 12 வோல்ட்டு 2 ஆம்பியர் ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் இதுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து ஹெவியாக யூஸ் பண்ணலாம், பெஸ்ட்டு தான். ஸோ ஆனால் என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா நம்ம 2 ஆம்பியர் யூஸ் பண்ணியிருக்கிறதுக்கு ஸோ இந்த கேபினெட்டில் இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் வந்து பார்த்திங்கன்னா அக்யூரேட்டாக இருக்கும், அதாவது கரெக்டாக இருக்கும். நம்ம 3 ஆம்பியர்லாம் போனால் ட்ரான்ஸ்ஃபார்மரோட டெத்து அதிகம் வரும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து வைக்க முடியாது. ஸோ கஸ்டமர் வந்து இதில் வந்து இதுலேயே நம்ம வந்து என்ன பண்ண முடியுமோ பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க கேட்டிருந்தாங்க. 012 வந்து நம்ம 3 ஆம்பியர் 2 ஆம்பியர் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம் ட்ரான்ஸ்ஃபார்மரு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து ஏசி வோல்டேஜ் வந்துடும் உங்களுக்கு. ஸோ இது வந்து அது ஸ்லீவோடே வந்துடும். நம்ம இந்த 2 ஏடு ஒயர் வந்து சரி இந்த 2 கோர் ஒயரை வந்து நம்ம அப்படியே இங்கே மட்டும் ஸ்லீவ் எடுத்து ஸ்விட்ச் லைன் கொடுத்து அப்படியே வந்து டேரெக்டாக வந்து ட்ரான்ஸ்ஃபார்மர் பண்ணிட்டோம். ஸோ இதில் வந்து டிசி லைன் இருந்தது. ஸோ அதை வந்து நம்ம இப்போ டம்மி பண்ணிட்டோம். ஸோ இதில் வந்து ஸ்பீக்கர் அவுட் மட்டும்தான் போகும், ப்ளஸ் வந்து ஏசி வோல்டேஜ் மட்டும்தான் உள்ளே வரும். ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணிட்டோம். ஸோ இதில் இருக்க ஐசி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா இருந்தது. ஸோ இந்த ஸ்விட்ச் மட்டும் போயிடுச்சு, அதாவது ரொம்ப ஸ்டக்காகி ஒர்க் ஆச்சு. அதாவது இப்படி ப்ரெஸ் பண்ணி பிடிச்சா தான் ஒர்க் ஆகிற கண்டிஷனில் தான் வேறு சுவிட்சே வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி விட்டோம், சுவிட்ச் மாற்றிட்டோம். ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பி போர்டில் பின்னு கம்ப்ளைண்ட் இருந்தது. ஸோ இந்த யூஎஸ்பி பின்னு கம்ப்ளைண்ட் இருந்தது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்க இந்த போர்டு மாடியூல் அதை மட்டும் நம்ம வந்து வேறு போர்டு நம்மகிட்ட இருந்தது. ஸோ இது அப்படியே நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணி மாற்றி விட்டோம். ஸோ அவ்வளோதான். ஸோ இது வந்து ஒரு ரீஒர்க்கு தான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இது உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சுது அப்படிங்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு இடம் கரெக்டாக இருக்குன்னு வைங்களேன். ஸோ இந்த போர்டு சென்டரில் இருந்தது. ஸோ அதை கொஞ்சம் நம்ம வந்து ஆல்டர் பண்ணி அங்கிட்டு வச்சுட்டு ஹோல்ஸ் போட்டு, ஸோ பழைய ஹோல்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே இருந்தது. ஸோ இப்போ போர்டு இப்படி தள்ளி இருந்தது. ஸோ அதை வந்து டம்மி பண்ணிவிட்டு ஸோ இங்கே ஒரு 2 ஹோல்ஸ் போட்டு அப்படியே வந்து இந்த இதை வந்து போர்டை வந்து தள்ளி வச்சாச்சு. ஸோ ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு எக்ஸ்ட்ரா ஹோல்ஸ் போட்டு அப்படியே வந்து உள்ளே ஃபிட் பண்ணியாச்சு. ஸோ மற்ற இந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணி போட்டோம். ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்இடிலாம் எரியாமல் இருந்தது. ஸோ அதையும் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரைட் சைடு ஸ்பீக்கர் லைனு க்ரீனு, இது வந்து லெஃப்ட் சைடு ஸ்பீக்கர் லைனு. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்பீக்கர் இன்புட் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம வந்து 2 ஒட்டுக்காக கொடுக்காம ஸோ லெஃப்ட் ரைட்டு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்கேன். ஸோ அவ்வளோதான். இந்த ஆம்ப்ளிஃபையரை பற்றி ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதிலேருந்து நம்ம ஒரு ஆடியோ டெஸ்டிங் பார்ப்போம். ஆடியோ டெஸ்டிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஸோ உங்களுக்கு இதே மாதிரி ஆம்ப்ளிஃபையர் ரீஒர்க்கு அப்புறம் வந்து ரீஅசம்பிளிங்கு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புது செட்டு அசம்பிள் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் நீங்கள் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருந்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு டிஸ்பிளேயில் தெரியிற நம்பருக்கு கால் ஆர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நம்ம வந்து பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருவோம். ஆம்ப்ளிஃபையர்லாம் நம்மள்ட்ட அசம்பிள் வந்து பார்த்திங்கன்னா வாரண்டியோடு கொடுத்துட்ருக்கோம். ஸோ வேணுங்கிற நண்பர்கள் டிஸ்பிளேயில் பார்த்து ஸோ அதுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வெஹிக்கிள் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அசம்பிள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். 2.1 5.1 7.1 ஸ்டீரியோ, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அதிகமாக நம்ம வந்து இந்த டாட்டா இன்ட்ரா பிக்கப்பு ஸோ இந்த தோஸ்துக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2.1 வந்து 2.1 4.1 வந்து மோஸ்ட்லி அதிகமாக போகுது. ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ கொஞ்ச நாள் வீடியோ வராமல் இருந்தது. ஸோ நமக்கு வந்து ஒர்க்கு கொஞ்சம் அதிகம் இருந்தனால வீடியோ இது பண்ண முடியல. ஸோ இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எஸ்வி ஆடியோஸ் தமிழ் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக ஒரு வீடியோ வந்துகிட்டே இருக்கும். நம்ம வந்து ஷார்ட்ஸ் வீடியோ வந்து அப்டேட்டில் தான் இருந்தோம், ஃபுல் வீடியோ வந்து நம்ம வந்து அதிகமாக போடாமல் இருந்தோம். ஸோ இனிமேல் வந்து நம்ம எஸ்வி ஆடியோஸ் தமிழ் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஃபுல் வீடியோ வந்துடும் உங்களுக்கு. ஸோ நம்ம பேஜ் ஒன்றும் ஃபாலோ பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ நம்ம இன்ஸ்டாலேயும் நமக்கு பேஜ் இருக்குது, எஸ்வி ஆடியோஸ் தாராபுரம் அஃபிஷியல் அப்படிங்கிற பேஜ் இருக்குது. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த செட்லேருந்து ஃபைனலாக ஒரு ஆடியோ டெஸ்டிங்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ளே பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம யூடியூப்பில் காப்பிரைட் இஷ்யூ இருக்கனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ஸ்டாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ எல்லாமே ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் வந்து நம்ம இப்போ லாஸ்ட்டில் ஆடியோ ஆட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் ஃபுல்லான இதோட ஒரு ஆடியோ டெஸ்டிங் பார்க்கணுன்னா நம்ம இன்ஸ்டாவில் எஸ்வி ஆடியோஸ் தாராபுரம் ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாலே இருக்குது, ஃபேஸ்புக்லேயும் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஆடியோஸ் டெஸ்டிங் வந்து நம்ம அதில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபைனலாக நம்ம வீடியோ என் பண்ணுற டைம் வந்தாச்சு. ஸோ உங்கள் வீட்டில் இதே மாதிரி ஒரு வெஹிக்கிள் செட்டு இல்லை ரொம்ப ஓல்டான செட் இருந்தாலும் ஸோ நம்ம ஃபுல்லாக மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ லேட்டஸ்ட்டில் கரண்ட்டில் என்னக்கோ அந்த மாதிரி நம்ம வந்து பண்ணி கொடுத்துடலாம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய தாத்தா காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண அந்த செட்லாம் மெமரிஸ்க்காக வச்சுருப்பீங்க. ஸோ தூக்கி போடுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்காது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பழைய அந்த கேசட் இதெல்லாமே டம்மி பண்ணிவிட்டு ஸோ ப்ளூடூத் ஆப்ஷன் இப்போ லேட்டஸ்ட் இருக்க பென்ட்ரைவ் ஆப்ஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகிற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துடலாம். ஸோ உங்களுக்கும் இதே மாதிரி ஆடியோ கஸ்டமைஸ் பண்ணோம்னா ஸோ டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு காலர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்வி ஆடியோஸ் தாராபுரம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.